ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு 500 அடி வரும். அந்த லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துலேயே நான் வந்து 3 சீன் 4 சீன் துப்புரா சீன் தான் வர மாதிரி இருக்கும். அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவணன் சார் வந்தார். சாரி சிவகுமார், இந்த கூட நடித்த பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீக்கிரமாக தெரிஞ்சு சொல்லிட்டு அப்பச்சி உங்கள் சீனை வெட்டிட்டாங்க. 500 சீன் வெட்டிட்டாங்க. அப்போ நான் ஓட்டல் அழுதுட்டு இருக்கும்போது சரவணன் சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்போம், நீங்கள் தைரியமாக இருக்கு அப்படின்னாரு. இது நடந்தது 1965. அப்புறம் 68ல் உயர்ந்த மந்தன் ஒரு படம், ஒரு உத்தர் புஷ்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. கிருஷ்ண பஞ்சி டைரக்ட் பண்ணாங்க. சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணார். பாணிஸ்ரீ அது எனக்கு அம்மாவாக இருப்பாங்க. அதாவது சிவாஜி எஸ்டேட்டு ஒரு வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு தெரியாமல் பிறந்த பையன் நான். படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பார். நான் சத்தியமூர்த்தின்னு அவர் பையனாக நினைப்பேன். நான் தான் ஒரு பையன், படம் பூரா தெரியாது. ஒரு வேலைக்கார பையனாக நடிச்சிருப்பார். படம் முடியும் பூரா தெரிய முடியும் சத்தியத்தை. தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு 100 படம் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு படம் உயர்ந்த மந்தன். அந்த மாதிரி ஒரு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன், பேரழகன் 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள். ரெண்டுமே சூர்யா லைஃப்பில் மறக்க முடியாத 2 படம். அயன் எனக்கு முதல் படத்தில் சம்பளம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. முதல் படத்தில் சம்பளம் வந்து 1000 ரூபா. பெரிய நம்பர் இருக்காது, வெறும் நம்பர் 1 போட்டு 3 செய்வோம். 1000 ரூபா முதல் படத்தில் சம்பளம். ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்குறியோ அந்த சம்பளம் பண்ணு கேட்ட மாட்டேன் அப்படின்னு படம் பண்ணாங்க. சரவணன் சார் வந்து எப்படி நெருக்கமானு சொல்ல முடியாது. தில்லோசந்தரும் சரவணன் வந்து ஒரு ரட்டைக்குறைவு மாதிரி. தில்லோசந்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தில்லோசந்தர் பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. வியாழக்கிழமை இங்கே வந்து ராஜேஸ்வரி பிராமணர் பக்கம் ஏவி அமையூர், அங்கே வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி இது செய்வோம். தில்லோசந்தர் அசைவி சாப்பிடுவார். அவர் வந்து ஈசிஆரில் மாயாஜால் போய் குடிக்கிறார். வியாழக்கிழமை கேரையில் 4 பேர் செஞ்சு எடுத்துகிட்டு போய் 12 மணிக்குள்ள வெயிட் பண்ணுவார். தில்லோ சரவணன் சாப்பிட வச்சு சாயங்காலம் வியாழக்கிழமை ஃபுல் டே வந்து தில்லோ கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். எப்போ தில்லோக்கு இறந்து போனாரோ அப்போவே இவருக்கு சேலை கொஞ்சம் பலமாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டேங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் அவரும் 1/2 மணி நேரம் பேசுவார். என்னுடைய ஸ்பீச்சு பூராமல் ராமாயணம் மகாபாரதம் உட்பட எல்லா ஸ்பீச்சையும் வந்து டிவிடி வாங்கி என்ன போட்டு பார்ப்பார். போட்டு பார்த்துட்டு ரொம்ப பிரமாதம் பண்ணிங்க அப்படின்னாரு. கடைசி 1 வாரம் இடைவெளி மட்டும் எப்பயோ தொடர்பு ஒரு 10 நாள் இடைவெளி அவர் பேசாமல் போயிட்டு அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டார். அதாவது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி, ஏவி பிடிச்ச எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவர் தான் இத்தனை வருஷமாக தொடர்ந்து. ரஜினி படம் எடுத்திங்கன்னா அந்த சிவாஜி படமாக இருக்கட்டும், முரட்டுக்காடையாக இருக்கட்டும், போக்கி ராஜாவாக இருக்கட்டும், அவர் வச்சே கிட்டத்தட்ட ஒரு 10 படம், எஜமான் படம் 10 படம் எடுத்துருக்காங்க. தமிழர் சூழ்நிலை பண்ணிட்டு உயர்ந்த உள்ளம், சகலகலா உள்ளம், மாஸ்டர் தமிழ்நாட்டுடைய ஹிட்டான படம் ரஜினி கமல் படம் எல்லாமே பண்ணிக்காங்க. கடைசி சிவாஜி படம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து படம் பண்ண முடியாது அப்படின்னு படம் எடுத்து படிச்சிட்டாரு. 10 நாளைக்கு முன்னாடி கூட அவர் பேசிட்டு ஸ்மூத்தாக கிளம்பிட்டார். அதாவது கடைசி காலத்தில் இந்த பாய் போட்டு படுத்து நோய் வந்து கொடுத்து பல நாள் கிளம்ப முடியல அப்படிங்கிற துன்பப்பட்டு போகாது. அவர் 88 வருஷம் வாழ்ந்திருக்காரு. நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். மிகப்பெரிய தயாரிப்பாளராக அவர் உருவாகி அவர் மகள் குணை உருவாக்குறாரு. ஒரு பேத்திகளும் சரியாக பண்ணியிருக்காங்க. துறை சம்பந்தப்பட்ட முழுசாக வாழ்ந்த மனிதர். அந்த மனிதன் கிளம்பி போயிருக்காங்க. ஆத்மா சாமி இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏவிஎம் உருண்டை பார்க்கறதுக்கே சென்னைக்கு வந்து பேசலை, ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்று எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை தந்தைக்கு பிறகு கட்டி காத்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எந்தவித ஆர்ப்பரிப்பும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இந்த திரையுலகத்தில் அவ்வளோ அமைதியாக ஒரு மனிதர் வாழ முடியும்னா அதுக்கு இதுவரைக்கும் சொல்லப்போனாலும் ஐயா சரவணன் தான். இதுக்கப்புறமா அந்த இடத்தை யாராலையும் நடத்த முடியாது. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நலிவை நோக்கி போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக என்னுடைய இலக்கு வந்து எல்லாம் பயமுறுத்தது.
ஏவிஎம்ங்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ளே வெளிவந்த எத்தனையோ படைப்பாளர்கள், படைப்புகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்றைக்கு தமிழ் திரையுலகம்னு பார்த்தா இந்த ஏவிஎம் வாசலை மிதிக்காமல் யாருமே போயிருக்க முடியாது. ஏவிஎம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் திரையுலகில் இருந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பார் இன்றைக்கி நம்ம கூட இருந்தாங்க. பெரும் துயராக இருக்கும். எனவே அவருடைய ஆத்மா சாந்தியடையும். தமிழ் திரையுலகம் உள்ள வரைக்கும், செல்வாய்கள் உள்ள வரைக்கும் அவருடைய புகழும் அவருடைய பாரம்பரியமான குடும்பத்துடைய புகழும் மீண்டு ஒழிக்கும் என்ற நம்பிக்கை. நன்றி. தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய அடையாளம் ஏவிஎம். ஏவிஎம் என்ற அந்த வார்த்தையை விட்டு தமிழ் திரையுலக வரலாறு எழுத முடியாது. ஏவிஎம் இயக்கத்துக்காரர் அப்படியே சரண் சார் தொடர்ந்து தமிழ் துறையில் ஒரு கமர்ஷியல் படங்கள் முதல்ல ஒரு கமர்ஷியல் படத்தை மிக பிரம்மாண்டமாக கொடுத்த ஏவிஎம்னாலே பிரம்மாண்டம். சாருக்கு அதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்திருந்தாலும் முரட்டுக்காலை என்ற அந்த பிரம்மாண்டமான படம் தான், அந்த வெற்றி தான் இந்த சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துக்கு அர்த்தத்தை கொடுத்தது. ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்தது முரட்டுக்காலை. கட்டி தொட்டிலாம் நிறுத்தி அது மாதிரி கமலஹாசன் அவர் சூப்பர் ஆக்டர், நடிகர், உலகம் என்ன பட்டத்தை கொடுத்தாலும் அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, கமர்ஷியலாகவும் படம் பண்ணி கமல்ஹாசனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த கூட அவங்க சரகுலாக உள்ளவர். ஏன் வந்து பாமர் மக்களுக்கான படங்கள் கொடுத்தாங்க. உன்னடங்காட்சி, உழைப்பாளிகள், தினக்கூலிகள், இவங்கெல்லாம் வந்து ஏவிஎம் படத்தை பார்த்தாங்கன்னா வெளியே வரும்போது சந்தோஷம் போகும். அந்த படம் அவங்களுடைய கலைப்பு, உழைப்பு எல்லாத்தையும் அந்த அளவுக்கு அது கவனம் செலுத்துவாங்க. நான் ஏவிஎம் படத்தில் திருப்பதி படம் பண்ணேன், அஜித் சார் ஹீரோ. நான் எத்தனையோ படம் பண்ணியிருந்தாலும் சரி, ஏவிஎம் பெண்ணரில் நான் படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம். வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கௌரவமான விஷயம் என்னென்னா ஏவிஎம் பெண்ணர் படம் பண்ணேன். அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஏவிஎம் சரண் சாருக்கு. நான் அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி சிவாசி படம் வெளிவந்த டயத்தில் ஏவிஎம் சார் படம் அழைச்சி கொஞ்சம் படம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த தருணம் அப்போ தான் நான் ஏவிஎம்ல நான் கமிட் ஆகும்போது தான் நான் உண்மையிலே சினிமாவில் வெற்றி அடைஞ்சுன்னு நினச்சேன். நான் அது சில நேரத்தில் அந்த அங்கீகாரம் வெற்றிக்கான அங்கீகாரம். நான் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வரும்போது வர முடியாது. அப்போலாம் அவங்க செக்யூரிட்டியில் அந்த வீட்டுக்கு வர முடியாது. நான் எப்படியே ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே உள்ளே போக நினைப்பேன். அப்போ ஒரு 10 ரூபா லஞ்சம் கொடுத்து அவர் கூட உள்ளே விட்டாருங்க ஏவிஎம்குள்ளே. அப்புறம் ஷூட்டிங் பார்த்து அதே நிறுவனம் எனக்கு திருப்பி 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு படம் சர்வன் சார் கையில் நான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வாங்குவேன். அந்த தருணமும் வாழ்க்கையில் அதான் அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி அடைச்சிட்டோம் தோணும். இன்னொன்று ஏவிஎம் உதயகுமார் சொன்ன மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். ஏவிஎம் படம் கமிட் ஆனதுலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் படம் கேட்டதே இல்லை. அந்த டயத்தில் கரெக்டாக படம் வந்துடும். நம்ம வந்து மேனேஜர்கிட்ட சொல்லவே மாட்டோம். கரெக்டாக செட்டில் பண்ணி கரெக்டாக இயக்குனர் மட்டும் நடிகர், கேமராமேன், டெக்னீஷியன் எல்லாருக்குமே சம்பளம் வந்து கேட்காமலே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க. அது என்னன்னா ஒரு சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அடையாளம் ஏவி சார். அதே மாதிரி இயக்குனருக்கு முழு சுதந்திரம். கதையை கேட்டு பிடிச்சி போய் இயக்குனர் கமிட் ஆகிட்டாங்கன்னா இயக்குனர் தான் அவங்களுக்கு முக்கியம். ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நடிகரை விட அவங்களுக்கு இயக்குனர் தான் முக்கியம். இயக்குனருக்கு தான் அதிக மரியாதை கொடுப்பாங்க. ஒவ்வொன்றும் இயக்குனரை கேட்டு தான் செய்வாங்க. அதளவுக்கு
இன்றைக்குள்ள நிறைய தயார் நிறுவனம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கக்கூடிய விஷயம் ஏவி சரவணன் சார் கற்றுக்கக்கூடிய விஷயம்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இயக்குனருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த படம் நல்லா வருங்கிற ஒரு சூழ்ச்சி தெரிஞ்சவர் தான் ஏவி சரவணன் சார். அவர் இன்னைக்கு போட்டு அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் எப்படி ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய புகழ் இன்னைக்கு நினைச்சிருக்கோ அதே மாதிரி ஏவி சரவணன் சார் புகழ் என்னன்னைக்கும் நினைச்சிருக்கும். ஒரு இயக்குனர் சங்கத்திலேருந்து வந்திருக்கோம். எங்களோட வேண்டுகோள் என்னென்னா, ஏவிஎம் படம்னாலே பாமர மக்கள் விரும்பி பார்த்தாங்க படங்கள். ஏவிஎம் படம்னாலே நம்பிக்கையோடு இந்த படம் பார்த்தாங்க. இப்போ கொஞ்ச காலமாக ஏவிஎம் நிறுவனம் படம் தயாரிக்கலை. படம் தயாரிக்கணும். மக்களுக்காக, பாமர மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, அவங்க சந்தோஷத்துக்காக பழையபடி ஏவிஎம் நிறுவனம் படத்தை தொடர்ந்து தயாரிக்கணும். பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னாங்க. சரவணன் சார் முக்கியமான சத்தம் போட்டு சிரிச்சு கூட நான் பார்த்ததில்ல. அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. கோவிலுக்கு போய் சாமி கும்பிட அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழில் வந்து ரொம்ப நேசிச்சு கதையை எந்த பேப்பர் வேணாமல் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்டிச்சு சொன்னது வந்து அவ்வளோ ரசிச்சு கேட்டாரு. அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு அது அவர் ரசித்ததை விட அவர் வந்து அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்து அதை கேட்கறதுக்கு கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப பெரிய இயக்கமாகவே சொல்லிட்டு என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தோல் வந்துருக்கார். அந்த படம் எடுக்கும்போது ஏவிஎம் சகோதரர்கள் அவங்க 3 பேர்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டர், அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து எவ்வளோ பொறுப்போடு நடத்தியிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய மரியாதை எனக்கு சந்திக்க முடியாது. பெரிய ஆத்மீகமாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் சரவணன் சார் சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா வரைக்கும் பேசிக்கிட்டு சார் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய ஆர்வம் சொன்னாங்க. சாப்பிட்டு சொல்லி